வெல்கம் டு கவின்ஸ் அகாடமி. ஸோ இந்த வீடியோ எதை பத்தி அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம லாஸ்ட் வீக் நடந்த எஸ்ஆர்பி கோஆபரேட்டிவ் எக்ஸாமினேஷனுடைய நம்ம இன்ஸ்டிடியூஷனுடைய புக்ல இருந்து கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா 38 கேள்விகள் நம்மளோட இதுல இருந்து வந்திருக்கு. மொத்தம் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா கோஆபரேட்டிவ் கொஸ்டின் 65 கேள்விகள். அதுல 38 கேள்விகள் நம்ம இன்ஸ்டிடியூஷனுடைய, அதாவது வந்து பாத்தீங்கன்னா கவின்ஸ் அகாடமி இன்ஸ்டிடியூஷனுடைய புக்ல இருந்து 38 கேள்விகள் வந்திருக்கு. 12 கேள்விகள் வந்து பாத்தீங்க அப்படின்னா டைரக்டாவும் அந்த ரொம்ப ஈஸியான கேள்விகளா இருந்தது. அதாவது அந்த சிலபஸை பேஸ் பண்ணி ஒரு மேலோட்டமா படிச்சிருந்தாலே அந்த 12 கேள்வியை போடக்கூடிய அளவுக்கு இருந்தது. 3 கேள்விக்கு வந்து ஆன்சர் சரியா இல்ல, அது 3 கிரேஸ் அப்படிங்கற அளவுக்கு இருக்கு. டோட்டலா 53 கேள்வி, அதாவது 65ல 53 கேள்விகள் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம பண்ணக்கூடிய அளவுக்கு இருந்திருக்கு. சோ அதற்கான வீடியோ தான், அதை பத்தின டீடைல்ஸ் நாம வந்து பார்க்கலாம். சரிங்களா? ஓகே ரைட். சோ இதுல நம்ம வந்து கோஆபரேட்டிவ்ல முதல் கேள்வி வந்து பாத்தீங்கன்னா which committee recommended institutional credit for agriculture and rural development in 1981 அப்படிங்கற அந்த கேள்வி. இந்த கேள்விக்கான ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா கிரெடிட் கார்டு கமிட்டி அப்படின்றது கொடுத்திருக்காங்க இல்லையா? சோ இதுல நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா சோ நம்மளுடைய புக், அதாவது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய இன்ஸ்டிடியூஷனோட இதுல பேஜ் நம்பர் வந்து பாத்தீங்க அப்படின்னா 39 and 59. சோ இத நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். சோ அது எங்க இருக்கு அப்படின்றது புக்கோட இதுல நான் அப்படியே எடுத்து காட்டுற மாதிரி இருக்கும் உங்களுக்கு. சோ இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இல்லையா? The committee வந்து பாத்தீங்க அப்படின்னா to review. சோ இங்க பாருங்க இருக்கு இல்லையா? டிராஃபிக் கார்டு கமிட்டி அப்படின்றது 1981ல ஃபார்மேஷன் பண்ணிருக்காங்க. சோ நம்ம இன்ஸ்டிடியூஷனுடைய புக்ல இருந்து தான் வந்திருக்கு. சரிங்களா? சோ பாருங்க அப்படியே நெக்ஸ்ட் क्वेश्चन வந்து பார்க்கலாம். So second one வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு கோஆபரேட்டிவ் யூனியன் வாஸ் எஸ்டாப்லிஷ்ட் இன் அப்படிங்கறத கேள்வி கேட்டிருக்காங்க. சோ நம்ம வந்து பாத்தீங்க அப்படின்னா 1914 அப்படிங்கறது ஆன்சர் வந்து கொடுத்திருக்காங்க. தமிழ்நாடு கூட்டுறவு ஒன்றியம் எப்போது நிறுவப்பட்டது அப்படிங்கறத கேள்வி. சோ நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா பேஜ் நம்பர் 13ல இருக்கு. சரிங்களா? இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பேஜ் நம்பர் 13ல. சோ அப்படியே நாம வந்து பார்க்கலாம் எங்க அப்படிங்கிறது. சோ இங்க பாத்தீங்களா அதனுடைய இது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய இன்ஸ்டிடியூஷன் புக்ல பாருங்க சொல்லியிருந்த பேஜ் நம்பர் 13 பாருங்க இருக்கு இல்லையா? மெட்ராஸ் கோஆபரேட்டிவ் யூனியன் ஃபவுண்டரி வந்து பாத்தீங்கன்னா 1914 அப்படின்றது வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்த கேள்வி அப்படியே நம்ம வந்து கண்டினியூ பார்க்கலாம். சரிங்களா? ஃபுல் ஃபார்ம் ஆஃப் NPCA அப்படின்றது கொடுத்துருக்காங்க. ஸோ ஆன்சர் நமக்கு வந்து பி ஃபார் பாம்பே நேஷனல் பேமெண்ட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா அப்படின்றது ஆன்சர். சரிங்களா? ஸோ இது நம்ம இன்ஸ்டிடியூஷன் புக்ல எங்க இருக்கு அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா பேஜ் நம்பர் 195 and 196ல இருக்கு. ஸோ அப்படியே நம்ம வந்து பார்க்கலாம் எங்க இருக்கு அப்படின்றது வந்து பார்க்கலாம். சோ பாருங்க நமக்கு வந்து கொடுத்திருக்காங்க. சோ இருக்கு இல்லையா? சோ வந்து பாத்தீங்கன்னா NPCA அப்படின்றது வந்து நேஷனல் பேமெண்ட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா அப்படின்றது இருக்கு. சோ பேஜ் நம்பர் 195 இருக்கு. சோ அப்ப நம்ம இன்ஸ்டிடியூஷனுடைய புக்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா படிச்சோம்னாவே கோஆபரேட்டிவ் எக்ஸாம் வந்து சக்சஸ்ஃபுல் பண்ணலாம், சாலிடா சக்சஸ்ஃபுல் பண்ணலாம். கான்ஃபிடென்ட்டா நம்பி நம்ம இன்ஸ்டிடியூஷன் புக்கை வந்து நீங்க படிக்கலாம் அப்கமிங்ல வரக்கூடிய எக்ஸாமினேஷனுக்கு. சோ நம்ம இந்த ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய நம்பருக்கு நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஃபர்தரா என்கொயரி பண்ணி இதற்கான டீடைல்ஸ் வந்து கேட்டு வாங்கிக்கலாம். சோ தேங்க்யூ.